ஆதிர, ஐயோ என்னாச்சு? ஏன் அப்படி உட்கார்ந்து இருக்க? ஐயோ, என்ன கண்ணெல்லாம் கண்ணா பின்னான்னு செவந்து போயிருக்கு? கோவமா இருக்கியா? இல்ல. இல்லையா? நல்ல வேலை. கொலை வெறியில இருக்க. ஆதிர, why this கொலவெறி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு காரணம் கேக்குறீங்களா? காரணம்? அச்சச்சோ ஆதிர, நான் உன்னை அடிச்சனா? அது நான் நிஜமாவே அடிச்சு நினைச்சியா? ஐயோ அதெல்லாம் இல்ல ஆதிர, நான் அந்த கார்த்தி பயலுக்காக சும்மா அடிக்கிற மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். நீ அதை நிஜம் நினைச்சிட்டியா? சில்லிகள். அடிச்ச மாதிரி நடிச்சீங்களா? கண்ணத்தை பாருங்க, 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு. இதுதான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறதா? இல்ல, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக தான் கைய ஓங்குனேன். ஆனா நீதான் வேகமா உன் கண்ணத்தை கொண்டு வந்து என் கையில வச்சுட்டேல, அதான். ஆமா ஆதிர, உன் மேல சத்தியம். ஐயோ, சத்தியத்துக்கு மேல யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா? அதனால என் மேல சத்தியம் ஆதிர. நீங்க அடிச்சது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா அதை சமாளிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். அப்படியா? அப்போ நான் உன்னை அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிட்டியா? சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். பேச்சுக்கு தான் சொன்னியா? ஆதர, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன இருந்தாலும் நீ கார்த்தி அப்படி பேசலாமா? அது தப்பு இல்லையா? அவன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப என்ன உங்க தம்பி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரா? அதே எப்படி அவன் வீட்டை விட்டு வெளியில போவான்? நீதான் அவனை அவமானப்படுத்துற மாதிரி அவ்வளோ பேச்சு பேசினியே. அத கேட்டுட்டு நானே உழைச்சு சம்பாதிச்சு சொந்தமா வீட்டை கட்டிட்டு தான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொல்லிட்டு சத்யாவை கூட்டிக்கிட்டு ரூம்குள்ள போயிட்டான் அவன். புரியுதுல்ல? அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். என்னது? என்ன சொன்ன? அதுக்காக தான் அப்படி பேசுனியா? ஆமாங்க. சத்யா கார்த்திய வீட்டை விட்டு நம்மள விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போய் அவனை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்பட வச்சு ஒரு ஆட்டத்தை ஆடணும் தான் பெருசா திட்டம் போட்டு காய் நகர்த்தின அவ. கார்த்திய தூண்டி விட்டு அவ நல்லவ மாதிரி நடிச்சா. இதெல்லாம் கார்த்தி கிட்ட சொன்னா அவன் என்ன புரிஞ்சுக்குவா போறான்? ஏன்னா அவனை சத்யா அந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கான். அதனால்தான் நான் உங்கள மாதிரி போகாத போகாதன்னு சொல்லாம போய் மாமியார் வீட்டுல பொண்டாட்டி கால்ல விழுன்னு சொன்னேன். அந்த வார்த்தை அவன் மனச உறுத்தி அவன் காயப்படுவான். அந்த காயத்தோட வலியிலயும் வேதனையிலயும் அவன் என் மேல கோவப்பட்டு சவால் விட்டு இந்த வீட்லயே இருந்துருவான்னு தெரிஞ்சுதான் நான் கல்ல விட்டு அடிச்சேன். நான் அடிச்சது தவறல, மாங்கா விழுந்துருச்சு. ஐயோ, இத புரிஞ்சுக்காம நான் ஒரு முட்டாள் மாதிரி உன்ன போய் அடிச்சிட்டேனே. நிஜமாவே சாரி ஆதுர, என்ன மன்னிச்சிரு. சாரி சாரி, என் தங்கம்ல சாரி. அடிச்சது இந்த கண்ணத்துல, தடவி கொடுக்கறது இந்த கண்ணமா? கோவத்துல அடிச்சனா, அதான் எந்த கண்ணோன்னு கண்டுபிடிக்க முடியல. சாரி. இங்க இப்ப என் பட்டுக்கு வலி சரியா போச்சுல? கோவம் பறந்து போச்சுல? வலியும் அப்படியேதான் இருக்கு, கோவமும் அப்படியேதான் இருக்கு. என்ன முழிக்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே. இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்டா செல்லாது பாஸ். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்னது? என்ன சொன்ன? நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன், அதுக்குதான் நான் பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்டேன்ல. அதுக்கப்புறமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளாது. என்ன மனுஷன் இவர? அதுக்கப்புறமும் நீ மனசு இறங்கி போனா போதுன்னு மன்னிச்சு விடாம உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. இப்படி இடைஞ்சலா நின்னுட்டு இருந்தா எப்படி காலை விழுந்து மன்னிப்பு கேட்க முடியும்? கொஞ்சம் தள்ளி வந்து நில்ல. என்ன மன்னிச்சிடாதுர, என்ன மன்னிச்சிரு. எங்க ஓடுற? நில்லு. என்ன மன்னிச்சிடாதுர. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மன்னிச்சிட்டேன். என் செல்லம். பாவம் என் தம்பி, இந்த சின்ன விஷயத்துக்காக என்ன தம்பி உன் கால்ல விழ வச்சிட்டியா? அக்கா